العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا بلوناهم كما بلونا أصحاب الجنة إذ أقسموا ليصرمنها مصبحين ولا يستثنون صدق الله العليم அல்லாஹ்வின் மிக பெருக்கிருபையால் 24 நோன்புகளும் 25 தராவைகளும் முடித்து அமர்ந்திருக்கும். அல்லாஹ் நம்முடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இன்னைக்கு 29ஆம் ஜுஸு ஓதப்பட்டுச்சு. கடைசி ஒரு சூறா தவிர 10 சூறாக்கள் ஓதப்பட்டுச்சு. சூரத்துல் முல்கில் இருந்து ஆரம்பித்து சூரத்துல் தஹர் வரை ஓதப்பட்டு, இதில் இரண்டாவதாக ஓதப்பட்ட ஒரு சூறா சூரத்துல் கலம். அதில் அல்லாஹ் தஆலா மக்காவாசிகளை பற்றி பல விஷயங்களை சொல்லிட்டு வரோம். அதில் ஒரு சின்ன நிகழ்வை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஏற்கனவே நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பெற்ற தாய் தந்தைகள் எப்படி பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். நேற்று இறந்த தாய் தந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, தாய் தந்தை எந்த விஷயத்தை வாழும்போது செஞ்சாங்களோ அவங்க விட்டுட்டு போனதை அவருடைய வாரிசுதாரர்கள் செய்ய வேண்டும், செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு அல்லாஹ் தஆலா இன்னைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் ஒரு சின்ன சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. நம்ம ஒரு ஊர்வாசிகளில் ஒரு நபர்கள் நம்ம சோதிச்சு பார்த்தோம் என்பதாக சொல்லி ஆரம்பிப்பான். யமன் நாட்டில் சன்ஆ அப்படின்ற ஒரு ஊர், யமன் நாட்டில் சன்ஆ அப்படின்ற ஒரு ஊர் ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு ஊர், இல்முக்கு ரொம்ப பேர் பெற்ற ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு நல்லடியார் இருந்தார், வயதான ஒரு நல்லடியார் இருந்தார், இறைநேசர் இருந்தார், மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், அதே போல் வாரி வல்லர். கேட்குறவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாரு, கேட்காமையும் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அடியார். எல்லாத்துல அவருக்கு ஏராளமான சொத்துக்கள் அல்லாஹ்தஆலா கொடுத்திருந்தான், பெரும் பெரும் தோட்டங்கள் அல்லாஹ்தஆலா கொடுத்திருந்தான். அதே போல் அவங்களுக்கு 5 ஆண் மக்கள், 5 பசங்கள் அல்லாஹ்தஆலா கொடுத்திருந்தான். அத்தா எப்படியோ மகங்க அப்படியே உள்டாவாக மாறிட்டாங்க. சில இன்று பேசுகிறாங்களா இல்லையா, எங்கள் அத்தா சம்பாரிச்சதெல்லாம் அவரே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போயிட்டார், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் விட்டு வச்சுட்டு போகல, எல்லாம் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு இன்னைக்கு உள்ள வாரிசர்கள் புறம்புறாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த 5 பேருமே புறம்ப ஆரம்பித்தாங்க. இப்படியே நீங்கள் தூக்கி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவோம், நாங்கள் போண்டியே ஆயிடுவோம், நாங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு 5 பேருக்கு. ஆனால் அந்த 5 பேர்த்தில் ஒருத்தருக்கு மட்டும் ஒரு நல்ல எண்ணம், அத்தா செய்கிறது நல்லது தான் அப்படின்ற 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை, முன்ன பின்ன இருக்குதா இல்லை, அந்த மாதிரி அதில் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம், அத்தா அவர் சம்பாதிச்சாரு, அவர் தூக்கி கொடுக்குறாரு, நமக்கு எதுக்குமா போகாம நம்ம சம்பாதிப்போம் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். இது தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லி பார்த்தாரு. அவங்க கேட்குற மாதிரி இல்லை. எந்த அளவுக்கு வருது, அந்த சொன்ன சகோதரை கொலை செய்யறதுக்காக கூட நெருங்கிட்டாங்க என்பதாக ஓதப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ வேறு வழி இல்லை, அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த லிஸ்ட்டே சேர்ந்துக்கிட்டார். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே வருவான். ஒரு நேரம் வருது, அந்த இறைநேசர் அந்த அடியார் என்ன பண்ணுறாரு, வஃபாத் ஆயிடுறார். வஃபாத் ஆன பின்னாடி அந்த சொத்துக்கள் எல்லாம் இந்த சகோதரர்களுக்கு வந்துடுது. இப்போ அவங்க முடிவு பண்ணுறாங்க, நைட் நேரத்தில் அந்த 5 பேர் மட்டும் உட்காந்து வீட்டில் உட்காந்து ஒரு மஷ்ரா செய்கிறாங்க. நாளைக்கு நம்ம தோட்டத்தில் அறுவடைக்கூடிய நாள். அவருடைய தந்தையுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, அறுவடை செய்யக்கூடிய அந்த நாளில் என்ன பண்ணுவார்னா, தோட்டத்தில் போய் அறுவடை செஞ்சு ஊரில் உள்ள எல்லா மிஸ்கின்கள், எல்லா ஃபக்கீர்கள், யார் யாரெல்லாம் ஏழைகள் இருக்காங்களோ எல்லாத்தையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 3/4 கொடுத்துருவார். அறுவடை பண்ணதில் 3/4 கொடுத்துருவார். மீதி காவாசி இருக்கிறதுல அதில் கொஞ்சம் வீட்டுக்கும் கொஞ்சம் தன்னுடைய வியாபாரத்துக்காக எடுத்துக்குவார், கொஞ்சம் தான் எடுத்துக்குவார், 3/4 கொடுத்துருவார். இந்த சகோதரர்கள் 5 பேரும் பிளான் பண்ணுறாங்க, நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் அதிகாலையில் என்ன பண்ணிடணும், நம்ம தோட்டத்துக்கு போயிடணும். போயிட்டு என்ன பண்ணோம், யாருக்கும் தெரியாமல் நம்மளே அறுவடை செஞ்சு அல்லாஹ் இதுகுலன்னஹல் மிஸ்கீன், ஒரு மிஸ்கீன்கள் கூட கொடுக்கக்கூடாது, ஒருத்தனுக்கு கூட கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பகலில் விடிச்ச பின்னாடி சூரியெலாம் வந்த பின்னாடி போனால் நம்ம போகிறது தெரிஞ்ச பின்னாடியே வந்துடுவாங்க. நம்ம நைட்டே போயிடலாம். இன்னா பலவுனா கமா பலவுனா,
ஏன்னா நைட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே போயிடலாம், மறைஞ்சு போயிடலாம் என்பதாக முடிவு பண்ணி அதே மாதிரி போகிறாங்க. பகபல பாலும் அல பாமி தஸ்ஸா அலுவன் காலு யா வைலனா இன்னா குன்னா தாகீன். ஆனால் அவங்க போகும்பொழுது இந்த பேசிக்கிட்டே இருந்தாங்களா இல்லையா, பேசும் பொழுது இதெல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வலா எஸ்தஸ்னூன் இன்ஷா அல்லான்னு சொல்கிறதுக்கு மறந்துட்டாங்க. இன்ஷா அல்லான்னு சொல்லவே இல்லை, இப்படி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ நம்மளும் அப்படி தான் ஃபோனை எடுக்கிறோம், நாளைக்கு தாங்க முடிச்சிடலாங்க, செஞ்சிடலாங்க, எல்லாம் ஓகேங்க அப்படின்ற ஒரு இன்ஷா அல்லாவும் இருக்காது. இப்போ அந்த இன்ஷா அல்லா சொல்லாதனால அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிட்டா அப்படின்னா, இன்ஷா அல்லா சொல்லாத காரணக்கும் அவங்க தவறான எண்ணம் பண்ணாங்களே, அதனால் அல்லாஹ் தஆலா என்ன பண்ண அப்படின்னா, இப்போ தாஃப அலைஹா தாயிஃபும் மின் ரப்பிக வஹும் நாயிமூன், அந்த எல்லாருமே அவங்க தூங்கி எந்திரிச்சு போகக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கு என்ன பண்ணுறான், அவங்க தோட்டத்துக்கு அனுப்புகிறான். அந்த மலக்கு அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு, அந்த பெரிய தோட்டத்தை ஒரு ரவுண்டு அடிச்சிடறாரு. ஃபஅஸ்பஹத் கஸ்ஸரீன் ஃபதனாதவ் முஸ்பிஹீன். அந்த தோட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லாம் அந்த எரிச்சு விட்டு சாம்பலானா எப்படி இருக்கும், குப்பையை எரிச்சு விட்டு சாம்பல் ஆகிறது அந்த மாதிரி சாம்பல் ஆகிருக்கு. இவங்க தூங்கி எந்திரிச்சு இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் எல்லாம் பதுங்கி போகிறாங்க. போய் பார்த்தா ஒரு இடத்துல அந்த அவங்க தோட்டத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதில் சொல்கிறார் ஒருத்தர், எப்பா நம்ம வழி தவறி வந்துட்டோம் போல தெரியுது, இங்கே ஒன்றுங்கான தோட்டத்தையும் காணா ஒன்றுங்கான எரிஞ்சு சாம்பலாக கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நம்ம சொந்த வீட்டுக்கு நம்ம சொந்த கடைக்கு வழி தவறி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நைட்டு போனாலும் சரி, பகலில் போனாலும் கரெக்டாக தான் போவோம், கண்ணை மூடிட்டு போனாலும் கரெக்டாக வண்டி போய் நின்றோம். இப்போ இவங்க கரெக்டாக தான் போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலை பார்த்தோன்னே அவங்களுக்கு புரியல, என்ன நடந்திருக்கு, இப்படி எரிஞ்சு கிடக்குது, ஒன்றும் புரியாதனால அவங்களே சொல்கிறாங்க, நம்ம வழி மாறி வந்துட்டோம், வேறு யாரும் தோட்டத்துக்கு வந்துட்டோம் போல தெரியுதுன்னு. சூரியன் கொஞ்சம் வெளிச்சம் வருது, கொஞ்சம் விடிஞ்சு பார்க்குறாங்க, எல்லாம் பசுமமாக கிடக்குது, ஒன்றுமே காணோம். அப்போ தான் அவங்க செஞ்ச தவறை புரிஞ்சுக்கிறாங்க. இன்னால் அல்லாஹ் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம எல்லாம் தப்பு செஞ்சிட்டோம். உடனே என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்ட்ட தௌபா கேட்குறாங்க. கதாலிக்கல் அதாப் வல அதாபுல் ஆஹிரத்தி அக்பர். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இப்படி தான் தப்பு செஞ்சால் நான் தண்டனை கொடுப்பேன். வல அதாபுல் ஆஹிரத்தி அக்பர், மறுமை நாளை இதை விட பெரும் அதாபுகள்லாம் நான் வச்சிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சம்பவம் நமக்கு 4 விஷயமான ஒரு படிப்புகளை கொடுக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய தந்தை நம்முடைய தாய் ஏதாவது ஒரு விஷயத்தை நல்ல அமலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதற்கு பின்னாடி வரக்கூடிய வாரிசர்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதை தொடர்ந்து செய்யணும். இன்றைக்கி பல இடங்களில் பள்ளிவாசுடைய சந்தாக்கோ மதரசாவுடைய சந்தாக்கெல்லாம் போய் கேட்டு பாருங்களேன், அதெல்லாம் அத்தா காலத்தில் செஞ்சதுங்க, இதில் இப்போ நமக்கு சம்மதம் இல்லாமல் போச்சு, அத்தா கொடுத்தாங்க இப்போல்லாம் நம்ம இல்லைங்க அப்படின்ற மாதிரி பல இடங்களில் சொல்லக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். எல்லாம் அத்தா செஞ்சாங்க, இங்கே ராத்தா செஞ்சாங்க, இப்போல்லாம் இல்லைன்ற மாதிரி தான் வருது. இப்போ இப்படிலாம் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சால் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை அல்லாஹ் இந்த வரலாறு மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். என்னென்னலாம் தந்தை செஞ்சாங்களோ, என்னென்னலாம் தாய் செஞ்சாங்களோ, அந்த அந்த நல்ல அமல்கள் என்ன பண்ணும், பின்னாடி வரக்கூடிய வாரிசுதார்கள் நாம் தொடர்படியாக செய்யணும். இது முதல் விஷயம். ரெண்டாவதாக, எந்த விஷயத்தை நம்ம செய்கிறதாக இருந்தாலும் சரி இன்ஷா அல்லான்னு சொல்லணும். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தினா மட்டும்தான் அல்லாஹ் தஆலா அதில் நல்லதை ஹைரை வச்சுருப்பான். நமக்கு தெரியும், இந்த சம்பவம் மட்டும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யகூதிகள் வந்து கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, சூரத்துல் கஹஃப் இருக்குல்ல, குகைவாசிகள், அந்த குகைவாசிகள் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்பொழுது நபி அவர்கள் சொல்லுவாங்க, நாளைக்கு வாங்க சொல்கிறேன்றாங்க. இன்ஷா அல்லான்னு சொல்லி நபி அவர்கள் மறந்துடுவாங்க. அல்லாஹ் 30 நாள் கிட்டத்தட்ட 1 மாதம் என்ன பண்ணுவான், வகி அப்படி ஸ்டாப் பண்ணிடுவான். உடனே ஒரே கேலி குத்தா போயிரு யகூதிகளுக்கான். இவர் சொல்லிட்டு இருந்தார், முகமது எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னார்ல, பாரு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, நம்ம கேட்டுட்டு வந்து 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, ஒன்றும் பதிலக்கான, அவருக்கு வகிலாம் வரல, அவர் பொய்யர் என்பதாக யகூதிகள் ஏளனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், நபியர்கள் சின்ன ஒரு இன்ஷா அல்லாஹ் சொன்ன மறந்தின் காரணமாக நபியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை கொடுத்தா அப்படின்னா நம்மளாம் சிந்திச்சு பார்க்கணும் நம்முடைய நிலைமை எப்படின்ட்டு. இப்போ எந்த விஷயத்தை செய்யறதாக இருந்தாலும் அது நம்ம செஞ்சு முடிப்போமோ இல்லையோ, அது அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு அல்லாஹ்வுடைய கைகளில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை கண்டிப்பாக பயன்படுத்தணும். நல்ல விஷயத்துக்கு மட்டும், கெட்ட விஷயத்துக்கு கிடையாது. மூணாவது ஒரு விஷயம், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம், உதாரணமாக ஒரு சொத்து வாங்குகிறோம், ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு நிலத்தை வாங்குகிறோம், இல்லை ஒரு நிலத்தை விற்கிறோம், ஒரு கடையை கொடுக்குறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது செய்யும் பொழுது ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு அதுலேருந்து ஒரு பங்கை ஒதுக்கணும். இப்போ அந்த அடியார் அப்படிதான் பண்ணார்.
அறுவடை செஞ்சிட்டார்னா அதில் பெரும் பகுதி என்ன பண்ணுறாரு, அவருடைய கொடை வல்லல், அவருடைய தாராள மனசு, அவர் முக்காவாசிக்கு கொடுத்தாரு. நம்மளால் அவ்வளோ முடியுமா என்பது தெரியாது நமக்கு. ஆனால் நம்ம ஒரு பெரிய வீடு வாங்குகிறோம், ஒரு பெரிய சொத்தை வாங்குகிறோம், ஒரு பெரிய பேலன்ஸ் நமக்கு வருது, ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வருது, ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னா ஏழைகளுக்காக ஒரு பகுதியாச்சும் இருக்கணும். 100ல் ஒரு பகுதியாச்சும் என்ன பண்ணணும், ஏழைகளுக்காக ஒதுக்கி வைக்கணும். 3வது விஷயம். 4வது, இந்த 5 பேருமே தப்பு செஞ்சாங்க. எப்போ விளங்குச்சு, காலையில் சூரியன் உதிச்ச உடனே நிலைமையெல்லாம் பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு, அல்லாஹ் தண்டனை கொடுத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வருது. உடனே அவங்க தௌபா செஞ்சாங்க. அதே இடத்துல நாங்கள் நாங்கள் தப்பு செஞ்சுட்டோம், நாங்கள் தவறு செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு டக்குன்னு அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே தான் நமக்கும். ஏதாவது தப்பு செஞ்சுட்டோம், ஒரு நேரத்தில் நமக்கு தெரியாமல் சூழ்நிலையின் காரணமாக தப்பு செஞ்சுட்டோம், தவறு செஞ்சுட்டோம்னா அல்லாஹ் நம்மள போய் மன்னிப்பானா, தெரிஞ்சே அப்படி செஞ்சுட்டோமே அதெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு இல்லாமல் உடனடியாக அல்லாஹ்கிட்ட கையேந்தி ஒரு 2 சொட்டு தண்ணீரை விட்டுட்டோம், கண்ணீரை விட்டோன்னா அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். எனவே எவ்வளோ பெரிய தப்பு, சின்னதோ பெருசோ, எதை செஞ்சிட்டாலும் தெரியாமல் செஞ்சிட்டோம், தெரிஞ்சு செஞ்சுட்டா உடனே அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணுறது, எல்லாம் நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடு என்பதாக உடனடியாக அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணுறது, உடனடியாக அல்லாஹ்கிட்ட தௌபா கேட்குறது. இந்த 4 விஷயம் இந்த சின்ன வரலாறு மூலமாக அல்லாஹ்தாலா நமக்கு சொல்லி காட்டுறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பெற்றோர்களை பேணக்கூடிய பாக்கியத்தையும், மருகூமான நம்மளை விட்டு கடந்து சென்ற பெற்றோர்களுக்கு துவா செய்யக்கூடியவர்களாகவும், அவர்களுக்காக அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர்களாகவும், நம்முடைய பெற்றோர்கள் என்னென்ன அமலை விட்டு சென்றார்களோ அதை தொடர்படியாக நாமளும் நம்முடைய சந்ததிகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தம் அனைவருக்கும் தந்தல்வானாக. நமக்கு நிறைவான பொருளாதாரத்தையும், அந்த பொருளாதாரத்தில் அதிகமான பகுதிகள் ஏழை எளியோர்களுக்கு, வறியவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அந்த நல்ல உள்ளத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹித் தவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. اللهم مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم إنا عبدك وابن عبدك وابن أمتك، ناصيتنا بيدك، ماض في حكمك، عدل في قضاؤك. نسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلوبنا ونور أبصارنا وجلاء أحزاننا وذهاب همومنا وغمومنا يا رب العالمين. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين.